அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூனிட்டை ஏற்றுவாங்க இறக்குவாங்க. ஸோ இது ரொட்டேஷனில் தான் வந்துட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து ரொம்ப டூ மச்சாக தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் அன்றாடம் வந்து கடை போட்டு சம்பாரிச்சோம்னா தான் சாப்பாடு. இப்போ பெரிய லெவலில் உள்ளவங்க ஏசி அது இதுன்னு நிறைய யூஸ் பண்ணுறதால அவங்களுக்கு ஏறது இப்போ பெரிய விஷயம். அதனால் கரண்ட் பில் சுத்தம் வேஸ்ட்டு, எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் கொடுத்து. ஃபஸ்ட்டு விஜய் வந்து ஓரளவுக்கு இப்போ இந்த போதை எல்லாம் கம்மியாக இருக்குது. அது இல்லை, நம்ம ரீடிங் எடுக்க வரப்போ அந்த டேட்டுக்கு வர்றது கிடையாது. ஸோ இப்போ வந்த உடனேயே ஒரு திட்டத்தை அமல்படுத்திட்டாங்க அப்படின்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களால வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியாது. பயனளிச்சிருக்குன்னா அது கம்மியானால் தானே பயனளிக்கிறது, இன்னும் கம்மியாகவே இல்லையே. அது எங்கள் அண்ணன் கொடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மாற்றம் வரும்போது பார்க்கலாம், இன்னும் அதிகமான விஷயம் நடக்குது. நடக்கும்போது நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க, அதனால் அவங்க கட்டி தானே ஆகணும். கிராமப்புறத்தில் தான் 500 யூனிட் கீழே வரும், நகர்ப்புறத்தில் 500 கீழே எந்த வீட்லேயும் யூஸ் கிடையாது. மின்சார வாரியத்துறையிலேருந்து எங்களுக்கு சொல்லணும், சாதாரண மக்களுக்கு எப்படி புரியும்? என்னோட வாடகை வந்து 8000 ரூபாய் தான், ஆனால் இந்த மாதம் நான் கரண்ட் பில் 10,200 ரூபாய் கட்டுறேன்னு சொல்கிறாரு. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இந்துமதி பாலகிருஷ்ணன். அதாவது தமிழ்நாட்டில் வந்து தவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறமா 200 யூனிட் மின்சாரம் வந்துட்டு இலவசமாக தராதா சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த சலுகை வந்து 500 யூனிட் கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை பொருத்தப்படும். 500 யூனிட்டுகளுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதனால் வந்துட்டு மின் கட்டணங்கள் எல்லாமே உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த 200 யூனிட் மின்சாரங்கிறது பயனளிக்குதா அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் வந்துட்டு 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை 500 யூனிட்டுகளுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொன்னாரு. இதனால அப்போ 500 யூனிட்டுகளுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது பலன் அளிக்குதா, இல்லை வந்துட்டு முன்ன காட்டியும் இது வந்து அதிகமான வந்துட்டு மின் கட்டணம் உயர்ந்திருக்கா? இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜய் சார் வந்து நான் டிவிகேக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன்றதெல்லாம் கிடையாது. டிவிகே வந்ததுக்கப்புறம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க இல்லையா, அது எந்த கவர்மெண்ட்டும் இன்னும் சொல்லலை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க. அதே போல் 500 யூனிட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அது ஃப்ரீ கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் வந்து இப்போ மின்சாரத்துறை வந்து சில லாஸில் கொஞ்சம் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி மின்சார கட்டணத்தை நிர்ணயிப்பாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க இன்றைக்கி வந்து 75% மேலே இருக்காங்க மொத்தத்துலேயே. அந்த 200 யூனிட்டுன்றதை 500 யூனிட்டுக்கு மேலேயும் ஓடுறவங்களுக்கு லெஸ் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இது வந்து ரொம்ப டூ மச்சாக தான் இருக்குது. நீங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே தான் மின்சாரம் யூஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. இன்றைக்கி எந்த ஒரு வீடாக இருந்தாலும் இன்றைக்கி ஃபேனு இது இல்லாமல் இருக்க முடியல. அந்த மாதிரி நம்ம ஆவரேஜாக யூஸ் பண்ணாலும் அது கண்டிப்பாக 500 யூனிட்டுக்கு மேலே வந்துருக்கு. இல்லைன்னா மாதம் ஒரு வாட்டி கரண்ட் பில் ரீடிங் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே சார், அப்போ வந்துட்டு மின் கட்டணம் உயர்ந்திருக்கு உங்களோட கருத்துல இருந்து? டெஃபினட்டாக உயர்ந்திருக்கு, எல்லாருக்குமே தெரியுமே, உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ இந்த 200 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த பலனும் இல்லை? இல்லை, முன்னை விட உயர்ந்திருக்குமா? உயர்ந்து தான் இருக்குது. ஏன்னா கம்மியாக யூஸ் பண்ணுறவங்கன்னு வந்து நம்ம பெரிய லெவலில் இருக்கவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, சின்ன லெவலில் இருக்கிறவங்க அந்த யூஸ் பண்ணுவாங்க. 500 யூனிட்டுக்குள்ளே இவ்வளோ தான் பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பெரிய லெவலில் உள்ளவங்க ஏசி அது இதுன்னு நிறைய யூஸ் பண்ணுறதால அவங்களுக்கு ஏறது இப்போ பெரிய விஷயம். கீழ் மட்டத்தில் உள்ளவங்களுக்கு கம்மியாக இருந்தால் சந்தோஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அது இதுன்னு ஓடுறதுனால 500 யூனிட்டுக்கு மேலே தான் வந்துட்டு இது இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த 200 யூனிட்டுங்கிறது பலன் அளிக்குதா இல்லையா? 200 யூனிட் பலன் அளிக்குது காரணம் என்னென்னா ஃப்ரீன்றது ரொம்ப பெனிஃபிட் தான் அது. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு அது ஓகே, இருக்கப்பட்டவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஆனால் அதே மாதிரி விஜய் வந்து ஓரளவுக்கு இப்போ இந்த போதை எல்லாம் கம்மியாக இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா டான்ஸு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓட்டி நிறுத்தி இப்போ கொஞ்சம் இல்லை. இப்போ புது முதலமைச்சர் நல்லா சிறப்பாக பண்ணுறாருன்ட்டு நாங்கள் இது பண்ணோம். இந்த 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படிங்கிறது இலவசமாக தர்றது உங்களுக்கு பலன் அளிக்குதா? ஆனால் இல்லை, எல்லாருக்குமே மக்களுங்க எல்லாருக்குமே பலன் அளித்தா ரொம்ப சந்தோஷம் தான். இது வந்து போன வாட்டி வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 ரூபா 50 காசு இருந்தது, 51 காசு. இப்போ போய் கட்ட போனா ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் 4 ரூபாய் 70 காசு ஆகிப்போகுது. அப்போ எக்ஸ்ட்ரா ஆகுதா இல்லையா? அது எக்ஸ்ட்ரா ஆகுது.
அது இல்லாமல் ரீடிங் எடுக்க வரப்போ அந்த டேட்டுக்கு வர்றது கிடையாது. டேட்டுக்கு வராதனால என்னன்னா எக்ஸ்ட்ரா யூனிட் ஆகிப்போகுது. எக்ஸ்ட்ரா யூனிட் ஆச்சுன்னா எங்களுக்கு அமௌண்ட் ஜாஸ்தியாக போகுது. இது அமௌண்ட்டு நம்ம போய் கட்ட போகலைன்னா ஒரு 2 நாள் ஏதோ ஒரு ஊருக்கோ எதுக்கோ போயிடும். இல்லைன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா மறுநாள் வந்து பீஸ் கேரியில் போய் மாறும். அவங்க பண்ணுற தப்புக்கு விட்டுறாங்க. நம்ம பண்ணால் பணம் கட்டினா உடனே வந்து பீஸ் கேர் கட்டிடுறாங்க. அப்போ என்ன இடத்துல அதில் என்ன இருக்குது? அதில் ஒன்றுமே கிடையாது. அதேமாரி பணம் வந்து இப்போது சொல்லுங்கள் சார், இப்போ இந்த இதில் வந்து யூனிட்டில் வந்து எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. எல்லாமே நம்ம டபுளாக தான் கட்டிகிட்டு இருக்கோம். அதனால் என்ன பலன் இருக்குது சொல்லுங்கள்? யாருன்னா எதனா சொல்லியிருக்காங்களா பலன் இருக்குன்னு? எக்ஸ்ட்ரா காசு தான் ஆகிருக்கு. இவங்க 500 யூனிட் கொடுத்துக்கிறாங்க. 500 யூனிட் எவ்வளோ எத்தனை நாளைக்கு வந்திருக்குது? 200 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் தான், அந்த 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் தான் அந்த 200 யூனிட் ஃப்ரீ. எந்த வீட்டில் 500 யூனிட்டுக்குள்ளே கீழே யூஸ் பண்ணியிருக்காங்க? எல்லாம் சாதாரணமாக ஒரு வீட்டில் போனோம்னா ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஃபேனு, ஒரு டிவி இது இருக்குது. அதனால் 500 யூனிட்டுக்கு மேலே தான் போயினது கண்டி 2 மாதத்துக்கு மேலே கணக்கு எடுத்தோம்னா 500 யூனிட்டுக்கு மேலே தான் போகும். 500 யூனிட் கீழே எங்கே வந்திருக்கு? கிராமப்புறத்தில் தான் 500 யூனிட் கீழே வரும். நகர்ப்புறத்தில் 500 கீழே எந்த வீட்லேயும் யூஸ் கிடையாது. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 500 யூனிட்ன்றது சாதாரண மக்கள் எல்லா வீட்லேயும் யூஸ் பண்ணுறது தான். அதுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்க கரண்ட்டே எடுக்க தேவையில்லையே. கண்டிப்பாக. ஏன்னா எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் குறைஞ்சது ஒரு 1000 1500 தான் பில் வரும். இப்போது என்னடானா 3000 3500 பில்லு வருது. இதில் கம்மியாகும்னு பார்த்தோம், ஆனால் கம்மியாகல, அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. 200 யூனிட்டு கம்மி ஆகுதா இல்லையானே தெரியல. இப்போ இந்த 200 யூனிட் மின்சாரம் இலவசமா தர்றதுங்கிறது உங்களுக்கு பயனளிச்சிருக்கா? பயனளிச்சிருக்குன்னா அது கம்மியானால் தானே பயனளிக்கிறது. இன்னும் கம்மியாகவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா கரண்ட் பில்லு நாங்கள் கம்மியாக கட்டியிருப்போம். இன்ன வரைக்கும் கம்மியாக கட்டலையே, அதிகமாக தான் கட்டிட்டு இருக்கோம். அப்போ மின் கட்டணங்கள் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆமாம். அது கேட்டாலும் உங்களுக்கு இபி ஆஃபீஸில் போய் கேட்டும் ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக கொடுத்ததில்லை அவங்க. எங்களோட கருத்து என்னன்னா, இப்போ எங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு, அதாவது நாங்கள் கூலி வேலை செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்ல விஷயம் தான். இது வந்து நம்ம எதுவுமே இது சொல்ல முடியாது. அது நிறைய கமெண்ட்ஸும் வருது. ஏன்னா இப்போ தான் வந்திருக்காரு. அவர் வரும்போது எங்கள் ஆட்சி நடக்கும்போது அது நல்லபடியாக கொண்டு போகிறாரு. அதனால் வந்து நம்ம இது நல்லதாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா 100 200 ஃபஸ்ட்டு இந்த 100 யூனிட்டுக்கும் இப்போ கொடுக்குற 200 யூனிட்டுக்கும் நல்லது தான். அதாவது 500க்கும் இது தான்றாரு. ஆனால் கணக்கு போட்டு பார்த்தா சின்ன இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க, வாடகை வீடு கட்டுறவங்க, அவங்களாம் வந்து 500 யூனிட் யூஸ் ஆகாது. சில வீட்டில் தான் அதிகமாகும். அதுக்கு தான் அந்த 200 யூனிட் கறி கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தான் லாபம் இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்குது. அவரோட ஆட்சி நடக்குது இன்னும் ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் கொஞ்சம் நல்லா நடந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. ஏன்னா இப்போ தான் வந்திருக்காரு. இன்னும் நிறைய நடக்க விஷயம் இருக்குது. பார்க்க வேண்டிய விஷயமும் நிறைய இருக்குது. நீங்களும் கேள்வி கேட்குற விஷயமும் நிறைய இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஆட்சியில் இன்னும் மாற்றம் ஒன்றா மாறும்போது தான் தெரியும். நம்ம இருக்கிற வரைக்கும், நம்ம பார்த்தது வரைக்கும், சின்ன வயசுலேருந்து பார்த்த வரைக்கும் 2 ஆட்சி தான் இருந்தது. இப்போ புதுசாக நம்மளா வந்து ஒருத்தர் எடுத்துன்னு வந்து உட்கார வச்சுக்கிறோம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஆனால் அது பற்றி நடந்துன்னு போது பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதை வச்சு நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது சார். ஆனால் மின்சார கட்டணங்கள்லாம் உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்களே சார், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு உயர்த்தப்பட்டுன்னா அது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் உயர்த்தப்பட்டது எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் இருக்கிற ரெண்ட் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் உயர்த்தப்பட்டதா என்னன்னு தெரியாது. நான் இப்போ இருக்கிற கீழே இருக்கிற ஆளுங்களை வரைக்கும் நம்ம மாதிரி ஆளுங்களாம் வந்து எல்லார் வீட்லையும் ஏசி இருக்கும், எல்லாமே தான் யூஸ் பண்ணுறாங்க. யாருமே வந்து எதுவுமே இல்லாமல் நம்ம இது பண்ண முடியாது. என்ன வருதோ நம்மளுக்கு ஏற்ற வருமானத்தை வச்சு நம்ம பண்ணுறாங்க. அது ஒரு சந்தோஷமாக தான் நம்ம ஏற்றுக்க முடியும். இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் அது ஓகே தான்ப்பா. 200 யூனிட்டுன்றது எங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம்தான். அவர் ஃப்ரீயாக கொடுக்கறது, யாரும் கொடுக்காத ஒரு விஷயத்தை அவர் தந்திருக்காருக்கும் போது அது எங்களுக்குலாம் ஒரு இதுதான், திருப்தி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 200 யூனிட் மின்சாரத்தினால வந்துட்டு பார்த்தீங்கன்னா 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மின் கட்டணங்கள் உயர்ந்துக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கா இல்லை கம்மியாக தான் இருக்கா முன்னாடி இருந்ததை விட? நார்மலாக எப்போதும் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க, அதனால் அவங்க கட்டி தானே ஆகணும். வீட்டுக்குன்னு பொதுவாக பொதுமக்கள் ரொம்ப ஏழைப்பட்டவங்களுக்கு தானே அது உதவியாக இருக்குது. அதை நம்ம அப்படி தான் பார்த்துக்கணும். அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க அதை அதிகமாக பயன்படுத்துறதுனால அவங்க அதை கட்டி தான் ஆகணும். எனக்கு 200 யூனிட் கம்மி பண்ணியிருக்கிறாங்களான்றதே தெரியல. ஏன் தெரியலன்னு சொன்னால், நாங்கள் டிஎம்கே பீரியடில் 4000 கட்டின்னு இருந்தேன். 4000 சம்மர் சீசனில் கட்டின்னு இருந்தேன். இப்போ இந்த சீசனுக்கு பார்த்தா டிவிகே பீரியடில் எனக்கு 6000 கரண்ட்டு பில்லு ஸ்டார்டிங்லேயே வந்துச்சு. ஏன் 6000 கரண்ட்டு பில்லு வந்தது அப்படின்ட்டு நாங்கள் கேட்கும்பொழுது 200 யூனிட் 500 யூனிட்டுக்கு மேலே போனாக்கா இது எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவோன்றாங்க. இது எங்களுக்கு விவரமே புரியல. ஒரு சாமானிய மக்களுக்கு புரியணும்.
இதை புரிய வைக்காம நீங்க சடனா போய் ஒரு 6000ன்றது எனக்கு பெரிய விஷயம். நான் நடுத்தர ஃபேமிலி, நான் ரோட்ல ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்றேன். எனக்கு அந்த 6000ன்றது ஒரு பெரிய காசு. அது ஏன் சடனா உயர்ந்துச்சு எனக்கு அது இன்னும் வரைக்கும் புரியல. அதை புரிய வைக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட கடமை. மின்சார வாரியத்துறையிலேருந்து எங்களுக்கு சொல்லணும். சாமானிய மக்களுக்கு எப்படி புரியும்? புரிய வைக்கணும்ல. ஏம்மா நீங்கள் இவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கான கரெக்டான பில்லு தான் கொடுத்துருக்குறோம் நாங்கள் அப்படின்றத சொல்லணும். இதுதான் எனக்கு தேவை. இப்போ இந்த 200 யூனிட் மின்சாரம் உங்களுக்கு அப்ப பயன் அளிக்கல இல்லை, இல்ல பயன் அளிக்கலன்னு தான் சொல்லுவேன். கருத்து என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க தெரியுமா 200 யூனிட் இலவசம்னு சொல்லிட்டு, அது 200 யூனிட் இலவசம் எங்கே வருது ஃபஸ்ட்டு தெரியுதா? அவங்க ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்களா எல்லா பேருமே? ஃபஸ்ட்டு 500 யூனிட்டுக்குள்ளவர்களுக்கு 200 யூனிட் வருதானே தெரியல. இப்போ நான் காமனாக பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டும் போது பார்த்தீங்கன்னா 4000 சில்லரை கட்டினேன், 3500 கட்டினேன். இந்த ரீசன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 5700 வந்திருக்கு. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்கிறாரு, ஆனால் அது கணக்கு போட்டு பார்த்தா டபுள் மடங்கு சார்ஜ் வாங்குறாங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 100 யூனிட் ஃப்ரீயாக இருக்கும்போது ₹2.50 அதுக்கு மேலே ஓடுற கரண்ட்டு. இப்போ 200 யூனிட் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அது மேலே ஓடுச்சுன்னா ₹4.75 எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் யூனிட் ஏற ஏற உங்களுக்கு மாறுது இல்லை உங்களுக்கு கவுண்டிங். அப்போ இதில் ஃப்ரீ எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இது ஃப்ரீ ஆப்ஷனே கிடையாது. ஃபஸ்ட்டு கொடுத்ததே வேஸ்ட்டு தான், மக்களுக்கு பிரயோஜனமே இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச நண்பர் என்ன சொல்கிறாரு, என்னோடய வாடகை வந்து 8000 தான், ஆனால் இந்த மாதம் நான் கரண்ட் பில் 10500 கட்டுறேன்னு சொல்கிறாரு. அப்போ இதில் என்ன ஃப்ரீ இருக்குது நீங்களே சொல்லுங்கள். அதனால் கரண்ட் பில் சுத்தம் வேஸ்ட்டு, எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் கொடுத்து. ஃபஸ்ட்டு மீட்ரு ரிப்பேர்னு சொல்கிறாங்க, இவங்க தான் மீட்ரு மாற்றினாங்க புதுங்கு. ஃபஸ்ட்டு பழைய மீட்ரு பார்த்தீங்கன்னா யூனிட் வேறு மாதிரி. இப்போ மீட்ரு பார்த்தீங்கன்னா எல்லாம் எலக்ட்ரானிக் மீட்ரு தான் மாற்றினாங்க, எல்லாத்துலேயும் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து மீட்ரு ஃபால்ட்டுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுப்பாங்க? அது இப்போ வந்து உடனே சொன்னால் எப்படி அது? கரண்ட் யூனிட் ஃபஸ்ட் ஃப்ரீயே கொடுக்கல. நீங்கள் கவுண்டிங் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 200 யூனிட் மேலே ஓடும் போது ஒவ்வொரு யூனிட்டுக்கு வந்து ₹4.58 அப்போ 500 யூனிட் மேலே ஓடிச்சுன்னா அந்த கணக்கு எப்படி வருதுன்னா 200 யூனிட் சேர்த்துடுறாங்க மொத்தமாக, 500 சேர்த்து கணக்கு போட்டுறாங்க. அப்போ டபுள் மடங்கு தான் உங்களுக்கு சார்ஜ் வரும். இதில் ஃப்ரீ பாயிண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. மக்களுக்கு இலவசம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எக்ஸ்ட்ரா தான் கட்டுறாங்க. நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்தாலே சொல்கிறாங்க, நான் ₹1000 கட்டினேன், இப்போ ₹3000 வருது, எங்கள் வீட்டில் ஏசியும் கிடையாது ஃப்ரிட்ஜும் கிடையாது சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்லுவாங்க அவங்களுக்கு. இதனால் இது ஃப்ரீ எதுவுமே இல்லை. அது கவர்மெண்ட் பார்த்தா சொல்லணும். அது கவர்மெண்ட் என்னென்னா திருப்பி வந்து இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் மாற்றி குறை சொல்கிறாங்களே தவிர நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதை திருத்திக்க மாட்டுறாங்க. சரி வந்துட்டோம், மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணி செய்யலாம், அது யோசிக்கிறது இல்லை. அவங்க பழைய சேர்ந்து செஞ்சாங்க, நாங்கள் அது திருத்துறோன்னா அது திருப்பி நீ அவங்கள குறை நான் சொல்கிறேன். உன்னை நம்பி ஓட்டு போட்டாச்சு, அந்த ஓட்டுக்கு நீ என்ன அதை செய். கேட்டால் நான் 1 மாதம் தான் வந்தேன், எங்களெல்லாம் 1 மாதம் வந்தாலும் முதலமைச்சர் தான், 5 வருஷத்துலாம் முதலமைச்சர் அவர் தான். சரிங்களா, மாற்ற போகிறதில்ல யாரும், அவர் தான் அதுக்கான இது நடவடிக்கை எடுத்து பார்க்கணும். சும்மா எப்போ முதல்ல வந்து நான் வந்து இது செய்கிறேன் அது செய்கிறேன்ல, மக்களுக்கு செய்ய சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மக்களை வந்து பார்க்க சொல்லுங்கள். என்னோட அது விருப்பம் தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது கரண்ட் பயன்பாட்டை குறைக்கணுன்றதுக்காக இவங்க இப்படி ₹6000 பில்லு வர்ற அளவுக்கு ஆயிருக்குது. ஆனால் நான் என்னோட அத்தியாவசிய தேவை கரண்ட்டு, அதை பயன்பாட்டை நான் எப்படி குறைக்க முடியும்? காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கரண்ட்டு தேவை நமக்கு இருக்குது. அப்போ அதை எப்படி என்னால் குறைக்க முடியுது? எனக்கு என்ன கணக்கில் இவங்க இப்படி எனக்கு ₹6000 பில்லு வர்ற அளவுக்கு எப்படி வரும் கரண்ட்டு பில்லு? நான் வருஷம் பூரா இப்படி தான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். அதுவும் சம்மர் சீசனில் எப்படியும் ஒரு ஃபேன் தேவை அதிகமாக தான் இருக்குது. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. நைட்லலாம் கரண்ட் இல்லாமல் தூங்கவே முடியறதில்ல. அதனால் அந்த பயன்பாட்டை எங்களால் குறைக்க முடியாது. இது என்ன பேஸில் நீங்கள் எங்களுக்கு கரண்ட்டு 200 யூனிட் கம்மி பண்ணியிருக்கிறீங்கன்றீங்க, ஆனால் அது எங்களுக்கு கம்மி ஆகலை. அவ்வளோ யூனிட் நாங்கள் கம்மி பண்ணி தான் கரண்ட்டை யூஸ் பண்ண முடியாது எங்களால். அது என்னன்னு பார்க்கணும். தெரியல, எனக்கு சொல்ல தெரியல, சாமானிய மக்களுக்கு புரியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு பலன் அளிக்கலையா? இந்த ஆட்சியில் இல்லை, எந்த ஆட்சியிலுமே பலன் கிடையாது. 200 யூனிட் 100 யூனிட் பலனுன்னா 100 யூனிட் எங்கே ஓடி இருக்கு? நமக்கு எக்ஸ்ட்ரா தானே ஓடி இருக்கு. இப்போ சாதாரணமாக உங்கள் வீட்டில் போனோம்னா உங்கள் வீட்டில் ஒரு டிவி ஓடும், ஒரு ஃப்ரிட்ஜு ஓடும், ஒரு ஃபேன் ஓடிச்சுன்னா என்ன ஆகும்? கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா ஆகுதா இல்லையா? ஒரு மாதத்துக்கு நம்ம 250 யூனிட் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ரீடிங்கே எடுக்க வராங்க. அப்போ என்ன 500 யூனிட் கீழே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீன்றாங்க. எங்கே நம்ம வீட்டில் 500 யூனிட் கீழே எங்கே ஓடுது? இது வரைக்கும் நம்ம வீட்டில் சிட்டியை பொறுத்த வரைக்கும் 500 யூனிட் கீழே எந்த வீட்லையுமே கிடையாது. எல்லாமே 500 யூனிட்டுக்கு மேலே தான் இருக்குது. அதனால் 500 யூனிட் கீழே வந்து நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை, ஃப்ரீ கிடையாது, நமக்கு வரல. ஓகே, இப்போ மின் கட்டணங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு உயர்த்தப்பட்டிருக்கா இல்லை கம்மியாக? எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. டபுளாக தான் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது, ஒரு 500 கட்ட போகிறோம், சாம்பிளுக்கு 500 கட்ட போகிறோம்னா அந்த இடத்துல வந்து 750 வந்துது. அப்போ 250 எக்ஸ்ட்ரா தானே ஆகுது. அப்போ 250 நான் எங்கே போகிறது? அப்போ இதனால உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது.
ஸோ இப்போ வந்த உடனேயே ஒரு திட்டத்தை அமல்படுத்திட்டாங்க அப்படின்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களால வந்து கடைசி வரை கொண்டு போக முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன் வந்து வரும். அதுக்காக மக்கள் வந்து பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சென்னையை மாதிரி பெரிய மெட்ரோ சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு ரெண்ட்டுக்கு வந்து பசங்க இருப்பாங்க, பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஈபியோட சேர்த்து தான் வந்து ரெண்ட் பே பண்ணுறாங்க. இப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து சில வீட்டில் 8 ரூபா, சில வீட்டில் 5 ரூபா அந்த மாதிரிலாம் பே பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த 200 யூனிட்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஹவுஸ் ஓனர்ட்டே கேட்குறாங்க, கவர்மெண்ட் வந்து 200 யூனிட்டுக்கு வந்து ஃப்ரீ தானே சொல்லுது, நீங்கள் ரெண்ட்டு வாங்குறீங்க, நாங்கள் ஈபி வந்து 200க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் கேட்கலாம், நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஹவுஸ் ஓனருமே அது கேட்குறதே கிடையாது. ஏன்னா மேபி நானே ரெண்ட்டுக்கு இருக்கேன், அதனால் சொல்கிறேன். 200 யூனிட்டை வந்து நாங்கள் மறந்துடணும். பேச்சுலர்ஸாக நாங்கள் குடியிருக்கவங்க நாங்கள் மறந்துடணும். ஃபேமிலியாக ஓன் ஹவுஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் இது அப்ளிகபிள். யார் கரண்ட் பில் பே பண்ணுறாங்க 200 யூனிட்டுக்கு மேலே பே பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் அப்ளிகபிள். ஸோ அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா மின்சாரத்துறையில் நிறைய தட்டுப்பாடு இருக்குது. நிறைய வந்து ஒரு 50,000 பேருக்கு மேலே போஸ்டிங் தான் போடலன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில். ஸோ அது வந்து போட்டதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து தரமான மின்சாரம். இடையில வந்து இதில் இன்னொரு என்ன விஷயம்னா, கரண்ட்டு போகுது, நிறைய மாவட்டங்களில் வந்து கரண்ட் எல்லாம் வந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொறுமையாக இருந்தால் ஒவ்வொரு விஷயமா அவங்க சால்வ் அவுட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கட்டணத்தை நிர்ணயிப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. நம்ம இப்போ ஒரு 490 யூனிட் யூஸ் பண்ணுறோம். அந்த 490ல் 200 பிடிப்பு போச்சுன்னா மிச்சம் நம்ம 200 சில்லற தானே நம்ம கட்டுறோம். அது ஒரு பெனிஃபிட் தானே. இல்லாதவங்களுக்கு, இருக்கிறவங்களுக்கு இது பெரிய விஷயமே கிடையாது. ஓகே சார். உங்களோட கருத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மின்சாரம் 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துக்கிறது அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயந்தாம்மா, தப்பு ஒன்றும் கிடையாது. எல்லாமே விலைவாசி ஏறுது, எல்லாமே ஏறுது. இவங்களுக்கும் கூலி தரணும்னு டேக்ஸு, சம்பளம் கொடுக்கறது எல்லாமே இருக்குது. ஏற்றுறது தப்பு கிடையாது. சிறுவாக ஏற்றினா சந்தோஷம். நிறைய உடனே டக்குன்னு ஏற்றோம்னா எல்லாருக்குமே பெரிய விஷயமா தெரியும். இப்போ வந்து இருக்கப்பட்டவங்க தானே சொல்கிறாங்கன்னா டக்குன்னு எனக்கு இவ்வளோ ஏறிச்சு அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு அதை வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க. ஸ்ட்ரைட்டாக படி ஈபி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்களை திட்டுறானுங்க. உங்கள் வீட்டில் என்ன நடக்குது அதை பாருங்க, நான் பார்க்க மாட்டேன். ஆனா மின் கட்டணங்கள் எல்லாமே உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார், முந்தைய ஆட்சியை விட இதுல இப்போ பரவாயில்ல மேடம், அவ்வளோதான். இப்போ சூப்பர். விஜய் சிறப்பாக பண்ணுவார்னு எல்லாம் மக்களுக்கு முடிவு பண்ணிக்கிறாங்க, நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ விஜய் இப்போ வந்து உதயசூரியன், ரெட்டால அவங்க 2 பேரும் அழிக்க முடியாது. ஆனால் அதையும் மீறி வந்துக்கிறாப்ப இல்லையா, விஜய் சிறப்பாக பண்ணுவாருன்ட்டு நாங்கள் எல்லாம் விசுவாசத்தோடு இருக்கிற பார்ப்போம். அதனால் வந்து இதை ஏற்றிட்டாரு, ஏன் இது பண்ணிட்டாரு அப்படின்ற வந்து அந்த பேசுறது வேண்டாம். பார்த்தா தான் தெரியும். இன்னொன்று ஏற என்ன மாற்றம் வருதுன்றது நம்மளுக்கு பார்த்தா தான் தெரியும். சார், அப்ப 200 யூனிட் மின்சாரம் இலவசமா தரது உங்களுக்கு பயன் அளிக்குதா? நல்லது தாங்க, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. அந்த யூனிட் தரந்ததும் நல்லது தான். அது இன்னும் வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ எல்லாருமே வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வந்து சில பேர் வந்து ஈபி கார்டு 2 மந்த்துக்கு 1 மந்த் அந்த மாதிரி தான் கட்டுவாங்க. சில பேர் வந்து 8 ரூபா யூனிட்டு, 9 ரூபா, 10 ரூபா யூனிட் போகிறாங்க. அவங்க கிட்ட தான் நம்மள அதோட ரீசன் தெரியும். சில இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிற வீடியோ வந்து எனக்கு 8 ரூபா தான் யூனிட் அந்த மாதிரி எனக்கு வருது. அதை நான் கால்குலேஷன் போட்டு பார்த்தா ரைட்டு, இப்போ நான் 100 யூனிட் எனக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் ரொம்ப யூஸ் கிடையாது. அதிகமாக யூஸ் பண்ண தான் நம்மளுக்கு தெரியும் இது கம்மியாக இருக்குது, நல்லதான விஷயம் அப்படின்னு நம்ம. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அவர் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அதுவும் எங்கள் அண்ணன் கொடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மாற்றம் வரும்போது பார்க்கலாம். இன்னும் அதிகமான விஷயம் நடக்கும்போது நம்ம பார்த்து. மின்சார கட்டணங்கள் எல்லாமே வந்துட்டு உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? உயர்ந்திருக்கா? உங்களுக்கு வந்துட்டு உயர்ந்திருக்குது எனக்கு தெரியுது. எனக்கு ஏன்னா என்னோட பட்ஜெட்டில் என்னோட ஒரு ஆண்டு வருமானம் இவ்வளோதான் இருக்குல்ல, அதுலேருந்து எனக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 6,000 கட்டணுன்றது பெரிய காசு. எனக்கு அவ்வளோ வருமானம் வரல. அதனால் குறைக்கணும், இன்னும் கூட குறைக்கணும். எதனால் நான் போன வருஷத்தில் 4,000 கட்டினேன், இந்த வருஷத்தில் 6,000 வந்திருக்கு பில்லுன்றது எனக்கு புரியல. யூனிட் ஒன்றும் அப்படி ஒன்றும் அதிகமாகலாம் எனக்கு வரல, கம்மி யூனிட் தான் வந்திருக்குது. இதை பற்றி போய் ஆஃபீஸில் போய் கேட்க முடியல எங்களால். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் அன்றாட வந்து கடை போட்டு சம்பாரிச்சோம்னா தான் சாப்பாடு. அப்படி இருக்க பட்சத்தில் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கின்னு நாங்கள் அங்கே போனோம், மின்சார வாரியத்துக்கு போனது கஷ்டம். இதை பற்றி தலைமையில் ஏதாவது எங்களுக்கு புரியாததை புரிய வைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 500 யூனிட் மின்சாரம் வந்துட்டு கிடைச்சாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மின் கட்டணங்கள் எல்லாமே உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பே பண்ணும்போதும் கூட உங்களுக்கும் மின் கட்டணங்கள்லாம் உயர்த்தப்பட்டிருக்கு? ஆமாம், உயர்த்தப்பட்டிருக்கா சொல்கிறேன்ல. எனக்கு 3,500 ரூபாய் அந்த மின் கட்டணம். இந்த வாட்டி எனக்கு 5,700 ரூபாய் வந்திருக்கு. அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க, 2,000 சில்லற வந்திருக்கு.
எவ்வளோ கணக்கு 1.5 மாதம். ஆனால் இவர் என்ன சொன்னார், விஜய் உங்கள் சிஎம் என்ன சொன்னார் ஸ்டார்டிங்கில், நான் மாதம் சொன்னார் யூனிட் சொன்னார். இதை இப்போ அப்படியே மாற்றி 2 மாதம் இதே மாதம் சொல்லியிருந்தாருன்னா 200 யூனிட் ஃப்ரீயாக இருந்தாலும் உங்களுக்கு யூனிட் கம்மியாக இருக்குது, எல்லா பேருக்கும் யூசேஜ் இருக்கும், இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்காது. இப்போ 2 மாதம் பார்த்தீங்கன்னா போன அரசாங்கமும் எல்லா அரசாங்கமும் செய்கிற ஒரே விஷயம் தான் இவங்களும் செஞ்சுருக்காங்க, மாற்றதான் செய்யலை. 2 மாதத்துல 1 மாதத்தை பண்ணி பாருங்க, 200 யூனிட் இலவசமாக இருக்கும், அவங்க யூனிட்டு கம்மியாகும், அப்போ எல்லா பேரும் கம்மியாக இருக்கும். அது செய்யணும் ஃபஸ்ட்டு. அது சொல்கிறது எதுவும் இல்லை, செய்கிறது எதுவும் இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லலாம். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.